வணக்கம் உறவுகளே. 2026 ஆண்டு 3ஆம் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை மாவட்ட செயலக ஊடகப் பிரிவின் செய்தியுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. செய்திகளில் முச்சக்கர வண்டிகளில் போதைக்கு எதிரான முறைப்பாடு 1818 என்னும் இலக்கத்தினையும் உள்ளடக்கிய வகையில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர் ஒட்டும் நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்பாடு போதைப் பொருளுக்கு எதிராக அகன்று செல் எனும் தொனிப்பொருளையும் முறைப்பாட்டு தொலைபேசி இலக்கம் 1818 உள்ளடக்கிய வகையில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் முச்சக்கர வண்டிகளில் ஒட்டும் நிகழ்வு உதவி போலீஸ் அத்தியஸ்தர் திரு நலிந்த திலிருத் தலைமையில் இன்றைய தினம் 4/3/2026 மாவட்ட செயலத்துக்கு முன்பாக நடைபெற்றது. யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை முச்சக்கர வண்டிகளில் ஒட்டி நிகழ்வினை ஆரம்பித்து வைத்ததுடன் விழிப்புணர்வு துண்டு பிரசுரத்தினையும் பொதுமக்களுக்கு வழங்கி வைத்தார். இந்த நிகழ்விலே மேலதிக அரசாங்க அதிபர் திரு கே சிவகரன், பிரதம கணக்காளர் திரு எஸ் கிருபாகரன், பிரதம பொறியியலாளர் திரு கானா திருக்குமார், உதவி மாவட்ட செயலாளர் செல்வி ஊனா தர்சினி உள்ளிட்ட மாவட்ட செயலக பதவி நிலை உத்தியோகத்தர்கள் மற்றும் போக்குவரத்து போலீஸ் பொறுப்பதிகாரி திரு சுரேக பிரேமரத்ன, யாழ்ப்பாண போலீஸ் பொறுப்பதிகாரி திரு கருணாரத்ன ஆகியோரும் பங்கு பெற்று விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை முச்சக்கர வண்டிகளில் ஒட்டி வைத்தார்கள். அதனுடன் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இன்று அதாவது கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு நல்கியவர்களுக்கு அரசாங்க அதிபர் அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கின்றார். கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழாவுக்கு பின்னர் தெரியும் உங்களுக்கு திருவிழா நடைபெற்றது, வெள்ளிக்கிழமை நடைபெற்றது என்று எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையிலே அதை ஒத்துழைப்பு வழங்கியவர்களுக்கு என்று அரசாங்க அதிபர் அவர்கள் நன்றிகளை தெரிவித்திருக்கின்றார். அந்த திருவிழாவுக்கு பின்னரான கலந்துரையாடலிலே யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் தலைமையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் பிற்பகல் 4ஆம் தேதி 3 மணிக்கு யாழ் மாவட்ட செயலக அரசாங்க அதிபர் அலுவலகத்திலே அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த கலந்துரையாடலிலே யாழ்ப்பாணம் மறை மாவட்ட குறு முதல்வர் ஆயர் வணக்கத்துக்குரிய எங்களுடைய அருட்தந்தை PJ ஜெயரத்னம், வடமாகாண கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் புடிகலினி எனகமை ஆகியோர் பங்கு பெற்றினார்கள். இந்த கலந்துரையாடலிலே தலைமையுரையாற்றிய அரசாங்க அதிபர் அவர்கள் கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய உயர் திருவிழா சிறப்பான முறையிலே பிப்ரவரி 27, 28ஆம் தேதிகளில் நடைபெற்றது எனவும் கச்சதீவு திருவிழாவிற்கு எதிர்பார்த்த பக்தர்களை விட எண்ணிக்கையை விட எதிர்பாராத விதமாக அதிகமாக காணப்பட்டதனால் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டதாகவும், எனினும் திருவிழாவுக்கு செல்ல வருகை தந்த அனைத்து பக்தர்களையும் அங்கு சென்றடையக்கூடிய சந்தர்ப்பம் அமைந்திருந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் எமது ஒழுங்கமைப்புக்கு ஒத்துழைப்பு நல்கிய நெடுந்தீவு மற்றும் வேலணை பிரதேச செயலாளர், உதவி பிரதேச செயலாளர், நிர்வாக உத்தியோகத்தர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள், பிரதேச சபையின் உத்தியோகத்தர்கள் உள்ளடங்கலான சகல திணைக்கள உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டதுடன் மேலும் கடல் போக்குவரத்து ஒழுங்குகளை சிறப்பாக ஏற்பாடு செய்த வடபிராந்திய கடற்படை தளபதி அவர்களுக்கும் கடற்படையினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் எங்களுடைய அரசாங்க அதிபர் அவர்கள். இந்த கலந்துரையாடலிலே பக்தர்களுக்கான கடற்போக்குவரத்திற்கு சிறப்பான ஒத்துழைப்பினை வழங்கிய வடமாகாண கடற்தளபதி அரசாங்க அதிபராலும் மேலதிக அரசாங்க அதிபராலும் கௌரவிக்கப்பட்டார். மேலும் எந்தவித அடிப்படை வசதிகள் மற்ற ஒரு பின்தங்கிய தீவில் ஒரு பக்தர் எனும் தவறாமல் கச்சதீவுக்கு அழைத்து வந்து திருவிழாவில் பங்கு பெற சிறப்பான ஏற்பாடுகள் செய்த அரசாங்க அதிபர் மற்றும் வடக்கு மாகாண கடற்படை தளபதி ஆகியோரையும் அவர்களின் உத்தியோகத்தர்களையும் பாராட்டுவதாக அருட்தந்தை அவர்களால் குறிப்பிடப்பட்டு யாழ்ப்பாண மறை மாவட்ட ஆயர் சார்பில் அருட்தந்தை அவர்களால் நினைவு சின்னம் அரசாங்க அதிபருக்கும் வடமாகாண கடற்படை தளபதிக்கும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. இந்த கலந்துரையாடலிலே மேலதிக அரசாங்க அதிபர் திரு கே சிவகரன் அவர்களும், பிரதம கணக்காளர் திரு எஸ் கிருபாகரன் அவர்கள், உதவி மாவட்ட செயலாளர் செல்வி ஊனா தர்சினி அவர்களும், திட்டமிடல் பணிப்பாளர் திரு ஈனா சுரேந்திரநாதன், பிரதேச செயலாளர்கள் நெடுந்தீவு வேலணை மற்றும் கடற்படை அதிகாரிகளில் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் என மாவட்ட செயலக ஊடக பிரிவு தெரிவித்திருக்கின்றது. அத்துடன் இன்னும் ஒரு செய்தியாக வடமாகாண
அதிபர் சங்கம் அரசாங்க அதிபருடன் சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்தது. 4ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்களை அரசாங்க அதிபர் அலுவலகத்திலே சந்தித்து தங்களுடைய கோரிக்கை கடிதத்தினையும் கையளித்திருந்தார்கள். தற்போது நமது பகுதிகளிலே எரிபொருள் பெறுவதில் ஏற்படுகின்ற சிரமங்கள், நீண்ட வரிசைகள் மற்றும் ஒழுங்கின்மை ஆகியவை பொதுமக்களுக்கு அரசு உத்தியோகத்தர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும், எரிபொருள் பெறுவதற்கு 3 அல்லது 4 மணித்தியாலங்கள் வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவல நிலை தொடர்வதாகவும், அதிபர்கள் ஆசிரியர்கள் தங்கள் கடமையை சிறப்பாக நிறைவேற்ற முடியாமல் காணப்படுவதாகவும், எனவே சிறப்பாக கடமைகளை செய்வதற்கு எரிபொருள் விநியோகத்தை சீரமைத்து தேவைக்கேற்ப நியாய முறையில் பகிர்ந்தளிக்க QR நடைமுறையை மீண்டும் அமல்படுத்துமாறும் கூறியிருந்தார்கள். இதன்போது கருத்து தெரிவித்த அரசாங்க அதிபர் அவர்கள் QR நடைமுறையினை பின்பற்றுவது தொடர்பாக பலுசக்தி அமைச்சின் செயலாளருக்கு தம்மால் நேற்றைய தினம் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும், இன்றைய தினம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள 36 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் பெட்ரோல் விநியோகம் விநியோகிக்க தாம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் ஊடாக நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், இதன் மூலம் பொதுமக்களின் வரிசை குறையும் என நம்புவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஒரு செய்தியாக, ஒரு சமூக கட்டமைப்பை ஆற்றுப்படுத்தி நல்வழிப்படுத்தும் தலையாய பொறுப்பு அதிபரிடம் காணப்படுகிறது என்று அரசாங்க அதிபர் கூறியிருக்கிறார். சிறுவர்களை உடல் ரீதியான தண்டனையிலிருந்து தடுப்பது மற்றும் அவர்களிடத்தில் நேர்மையான ஒரு ஒழுங்கு அணுகுமுறைகளை ஊக்குவித்தல் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கு யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்களின் தலைமையில் 4ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு யாழ் வீரசிங்க மண்டபத்தில் நடைபெற்றிருக்கிறது. இந்த செயல் அமர்வில் தலைமை உரையாற்றிய அரசாங்க அதிபர் அவர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள அனைத்து அதிபர்களையும் ஒருங்கிணைக்கின்ற சந்தர்ப்பம் இச்செயலமர்வின் மூலம் கிடைத்ததுள்ளதுடன் பாடசாலை காலங்களை நினைவுபடுத்துவதற்கான சந்தர்ப்பமாக அமைந்திருப்பதனால் அனைவரும் பாடசாலை காலங்களில் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்த நினைவுகளை ஞாபகப்படுத்துவதாகவும் தெரிவித்தார். பாடசாலையில் அதிபர் பங்கு முதன்மையானது, முக்கியத்துவமானதாக காணப்படுவதாகவும், சமூகத்தின் முழுமையான கட்டமைப்பை உருவாக்கும் பொறுப்பு அதிபரிடமே உள்ளதாகவும், ஒவ்வொரு பிள்ளையின் கல்வி மேம்பாட்டினை ஏற்படுத்தும் பொறுப்பு பாடசாலையை வழி நடத்தும் தலைமை பொறுப்பும் அதிபரிடமே காணப்படுவதாகவும், பாடசாலை மாணவர்களை மட்டுமல்லாமல் அனைத்து ஆசிரியர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு கட்டுப்பாட்டின் கீழ் வைத்து நடத்தும் பொறுப்பும் அந்த அதிபரிடமே காணப்படுவதாகவும் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஒரு சமூக கட்டமைப்பை ஆற்றுப்படுத்தி நல்வழிப்படுத்தும் தலையாய அந்த பொறுப்பு அதிபரிடமே காணப்படுவதாகவும், குறிப்பாக பாடசாலை கல்வியானது அந்த காலத்தில் இருந்த நிலையையும் இன்று இருக்கின்ற நிலையும் பாடசாலை உட்புற சூழல் நிலையும் சற்று வேறுபட்டதாக காணப்படுவதனை பல இடங்களில் அவதானிக்கக்கூடியதாக இருப்பதாகவும், பெற்றோரின் பங்களிப்பு என்பது பாடசாலை நிர்வாகத்துக்கு ஒரு பெரும் சவாலாக உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பிள்ளைகளின் வளர்ச்சி மேம்பாடு அல்லது அவர்களின் குறைபாடு தொடர்பாக பெற்றோரை அழைத்து அது தொடர்பாக தெளிவுபடுத்துவது பெரும் சவாலாக உள்ளதாகவும், பாடசாலை பிள்ளைகள் சமூக பொருளாதார பின்புல கட்டமைப்புகளோடு வருகின்ற பிள்ளைகளை ஆற்றுப்படுத்த வேண்டிய தலையாய பொறுப்பு அதிபர்களிடத்தே காணப்படுவதாகவும், அன்று ஆசிரியர்களால் மாணவர்களுக்கு உபயோகித்த தண்டனைகளை இன்று பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுவதாகவும், அவ்வாறான நிலையில் பிள்ளைகளை கட்டுப்படுத்துவது பெரும் சவாலாக காணப்படுவதாகவும், அரசாங்கத்தாலும் சட்டத்தாலும் கடமை கூறுகள் பணிக்கப்பட்டுள்ளதாகவும், பல்வேறு விடயங்களை உள்வாங்கி ஆசிரியர்கள் பிள்ளைகளை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஆரோக்கியமான அதிபராக வளர்வது என்பது கேள்விக்குறியாக உள்ளதாகவும் தெரிவித்ததுடன் அது தொடர்பாக கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், இவ்வாறு பாடசாலை நிர்வாக கட்டமைப்பை அட்டவணைத்து மனிதநேய, பிள்ளைநேய, ஆசிரியநேய எல்லோரும் நேசிக்கத்தக்க வகையிலே பாடசாலை கட்டமைப்பை எவ்வாறு கொண்டு செல்ல முடியும் என்பது தொடர்பாக செயலரும் அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், கல்வி மேம்பாட்டுக்கு நிலைமைக்கும் காரணகர்த்தாவாகவும் கல்வி மற்றும் இணைப்பாட விதான செயற்பாடுகள் முன் நின்று செயற்பட்டு ஒத்துழைப்பு வழங்கும் அதிபர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் கல்வி திணைக்களம் ஆகியன இணைந்து அதிபர்களுக்கான இந்த செயல் அமர்வினை ஏற்பாடு செய்திருந்தார்கள்.
யாழ் மாவட்ட பாடசாலைகளின் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் சிறுவர்களின் உரிமைகள், அவர்களின் பாதுகாப்பின் முக்கியத்துவம், உடல் ரீதியான தண்டனையின் உடல், மன மற்றும் சமூக விளைவுகள் குறித்து விரிவான விளக்கங்கள் வழங்கப்பட்டதுடன் அதற்கு பதிலாக நேர்மறை ஒழுக்க முறைமைகள் தொடர்பிலும் பிள்ளைகளை ஆற்றுப்படுத்துதல் தொடர்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் சிறுவர்களின் உறவை வலுப்படுத்தும் தொடர்பு திறன்கள், மன அழுத்த கட்டுப்பாட்டு முறைகள் குறித்த விளக்கங்களும் வழங்கப்பட்டன. மேலும் உடல் ரீதியான தண்டனை தொடர்பான தண்டனை சட்ட திருத்தங்கள் தொடர்பிலான சட்ட கண்ணோட்டம் தொடர்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டன. இச்செயலமர்வில் சட்டத்தரணி திரு ஜே தற்பரன், மாவட்ட உளநல வைத்திய நிபுணர் கனகரத்னம் சிவதாஸ் ஆகியோர் வளவாளர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் உதவி மாவட்ட செயலாளர், கல்வி திணைக்கள அதிகாரிகள், வலிய கல்வி பணிப்பாளர்கள், தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைமை பீடத்தின் உத்தியோகத்தர்கள், மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்களின் உத்தியோகத்தர்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டிருந்தனர் என மாவட்ட செயலக ஊடக பிரிவு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஆகையினால் இன்னும் ஒரு மாவட்ட செயலக ஊடக பிரிவின் செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன். நன்றி, வணக்கம்.